குட் மார்னிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா +2 கெமிஸ்ட்ரியில் 1 to 5 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பகுதியில் கனிம வேதியியல் பகுதியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு 30 வினாக்களை பார்க்க போகிறோம். 30 வினாக்களும் சமன்பாடு வடிவிலான வினாக்கள். ஸோ இதிலிருந்து ஒரு 5 வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை நன்கு கவனித்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, மாண்ட் முறையில் நிக்கல் தூய்மை செய்தல். இது ஒரு மதிப்பெண்ணா கூட வரலாம். மாண்ட் முறையில் தூய்மை செய்யப்படும் உலோகம் எது? ஆன்சர் நிக்கல். அல்லது நிக்கலை தூய்மை செய்யப்படும் முறை எது? மாண்ட் முறை. சரி, இப்போ அந்த ஈக்குவேஷனை எப்படி தூய்மை செய்கிறோம், அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாசுள்ள உலோகத்தை எடுத்துக்கிறோம், அதாவது நிக்கலை. அதை கார்பன் மோனாக்சைடு சேர்த்து வெப்பப்படுத்துகிறோம். அப்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல். நான் அடைப்புக்குறி எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த சிஓவுக்கு சேர்த்து அடைப்புக்குறி போட்டிருக்கேன், சரியா? என்று ஆவிநிலை சேர்மத்தை தரும். இந்த ஆவிநிலை சேர்மத்தை மேலும் வெப்பப்படுத்துகின்ற போது அது சிதைவடைந்து நிக்கலும் கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். ஸோ இதில் ஏன் 4ன்னு போட்டிங்கன்னா, இதில் 4 இருக்கிறதுனால 4 கிடைக்குது ப்ளஸ். ஸோ இதுதான் வினை. ஸோ வினையில் பயன்படுத்தும் நமக்கு இங்கே 4 உருவாகிறதுனால இதுதான். ஸோ இதனுடைய வெப்பநிலை குறிப்பிடப்படணும். அப்போது மாசுள்ள நிக்கலை கார்பன் மோனாக்சைடுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது அந்த நிக்கல் உலோகமானது கார்பன் மோனாக்சைடுடன் வினை புரிந்து NiCO4 என்ற ஆவிநிலை சேர்மத்தை தருகிறது. இதை மேலும் வெப்பப்படுத்தும் போது அது சிதைந்து தூய நிக்கலும் கார்பன் மோனாக்சைடையும் தருகிறது. ஸோ இதுதான், அதை ஒன்றா சேருது, அது திரும்ப வெப்பப்படுத்தும் போது பிரிகிறது. இதில் மாசுக்கள் கார்பன் மோனாக்சைடுடன் வினை புரியாமல் அது அப்படியே கலனில் இருக்கும், அது ஆவியாவாது. ஸோ இதுதான் அந்த ஆவிநிலை தூய்மையாக்கலுடைய தத்துவம் என்ன. வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இன் வேப்பர் பேஸ் ரிஃபைனிங் மெத்தட் அப்படின்னா, ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் ரியேஜென்ட் டு ஃபார்ம் வேப்பர் பேஸ் காம்பவுண்ட் விச் ஆன் டீகம்போஸ் டு கிவ் பியூர் மெட்டல், while impurities not react with reagent left behind, not form vapor phase compound அப்படின்றது தான் விஷயம், சரியா? அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் வானார்கல் முறை. ஸோ வானார்கல் முறை என்பது என்ன அப்படின்னா, டைட்டானியம் அல்லது ஜிர்கோனியத்தை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு முறையாகும். அப்போது ஜிர்கோனியம் டைட்டானியம் எம்முறையில் தூய்மை செய்யப்படுகிறது அப்படின்னு கொஷின் கேட்டால் வானார்கல் முறைன்னு ஆன்சரை எழுதணும். அல்லது வானார்கல் முறையில் தூய்மை செய்யப்படும் உலோகம் எது? ஜிர்கோனியம் அல்லது டைட்டானியம். இது இரண்டுமே. டைட்டானியம் குறியீடு T i, ஜிர்கோனியம் ZR. சரி, இப்போ இதுக்கான வினையை போய் பார்க்கலாம். ஸோ வினையை ஏற்கனவே எழுதின மாதிரி தான். ஸோ டைட்டானியம் TI, T i. இதை நம்ம அயோடின் உடன், அதாவது ஃப்ளோரின் F2, குளோரின் Cl2, புரோமின் Br2, அயோடின் I2. இது நிறைய பேர் Lன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. L I2. அயோடினுக்கு குறியீடு I2. ஸோ இதை வெப்பப்படுத்தும் போது ஸோ TI I4. ஸோ டைட்டானியத்துக்கு குறியீடு T i, அது டெட்ராயோடைடு தருது. அப்போது I4. இதை தான் நம்ம மேலும் வெப்பப்படுத்துகிறோம்னா அந்த தூய டைட்டானியமும் அயோடினும் மேலே பெறப்படும். ஸோ இந்த வினை சமன்படுத்தும் போது ஸோ இங்கே 4 டெட்ரா அயோடைடு கிடைக்கிறதுனால நமக்கு 2 அயோடின் பயன்படுத்தப்படும்.
அதேமாரி விளைபொருளாக இது சிதையும் போது நமக்கு 2 அயோடின் மீண்டும் கிடைக்கும். அப்போது இந்த கிடைக்கிற அயோடின் மீண்டும் மீண்டும் இந்த டைட்டானியத்தை தூய்மை செய்யறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ புரியும் நினைக்கிறேன். இதனுடைய வெப்பநிலை எழுதணும். இது போல் வினை எழுதுனா 3 மார்க் கொஷினாக இருந்தால் வினைக்கு 2 மார்க்கு, வெப்பநிலைக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இல்லை 2 மார்க் கொஷினாக இருந்தால் வினைக்கு 1 மார்க்கு, வெப்பநிலைக்கு 1 மார்க்கு. அப்போ வெப்பநிலை கண்டிப்பாக எழுதணும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் 350 460, இதுக்கு 550 1800. அப்போது 550 1800, 550 K 1800 K. ஸோ இவ்வாறு எழுதுனா நம்ம முழுமையாக மதிப்பெண்ணை பெற்று விடலாம். ஸோ 2 வினை முடிஞ்சது. அடுத்த வினைக்கு போகலாம். அடுத்த வினை சுய ஒடுக்கம் என்றால் என்னன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒடுக்கம் என்றால் என்னன்னு மாணவர்களுக்கு தெரியும். ஆக்சிஜனை நீக்குவது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஷினை பார்க்கறதுக்கு முன்னாடி சில உதாரணங்கள் கொடுத்துடலாம். அதாவது கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கி. அதுக்கடுத்து நம்ம புக் பேக் கொஷினில் ஒன்று இருக்குது. ஜிங்க் ஆக்சைடை ஒடுக்கி ஜிங்க் உலோகத்தை பெறுவதற்கு பயன்படுவது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஜிங்க் ஆக்சைடை ஒடுக்கி ஜிங்க் பெறது. அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதலாமா பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடை என்னவா மாற்ற போகிறோம்? ஜிங்காக மாற்ற போகிறோம். அப்போது இதுக்கு பயன்படுவது எது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு கார்பனை பயன்படுத்த போகிறோம். அப்போ ஒடுக்கி என்பது மற்றதை ஒடுக்க போகுது, தனக்குத்தானா ஏற்றம் அடையும். அப்போது இந்த கார்பன் ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு கார்பன் மோனாக்சைடாக வெளியே போகும். ஸோ இது ஒரு ஒடுக்க வினை. இதே மாதிரி இன்னொரு வினையை எழுத போகிறேன், கவனிங்க. Fe2O3. இதுக்கு கார்பன் மோனாக்சைடு ஒரு ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தும். அதில் கார்பன் ஒடுக்கும் காரணியாக பயன்பட்டது. இப்போ கார்பன் மோனாக்சைடு சேர்த்துருக்கேன். இப்போ தான் சொன்னேன், ஒடுக்கினா என்னது? மற்றதை ஒடுக்கணும், தனக்குத்தானா ஏற்றமடையும். ஒடுக்குனா ஆக்சிஜன் நீக்கத்து, தனக்குத்தானா ஏற்றமடையும்னு சொல்கிறேன்ல. ஏற்றமடையும்னா அது ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு CO2வாக மாறும். அப்போது CO2ஆக மாறும். இதில் நமக்கு ஒற்றைப்படையில் இங்கே இருக்கிறதுனால, ஸோ எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அதனால் இந்த 3 போட்டுக்கும். அப்போ 3 CO 3 ஆக்சிஜனை வாங்கிட்டு 3 CO2வாக நீங்கிவிடும். சரியா? அப்போது நமக்கு இந்த இரும்பு ஆக்சைடு Fe2O3 ஒடுக்கப்பட்டு Fe கிடைக்கும். சரியா? எத்தனை Fe கிடைக்கும்? அங்கே 2 இருக்கிறதுனால 2 Fe கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் வினை. ஸோ இது ஒரு ஒடுக்க வினைகள். இது நம்ம பாடம் 2 புக் பேக் கொஷினாக கூட இருக்குது. கார்பன் மோனாக்சைடின் பயன் என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணியாக பயன்படுது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அதே நேரத்தில் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கலுக்கும் பயன்படுது பாருங்கள். நிக்கலை கார்பன் மோனாக்சைடை கூட சேர்த்து தான் அந்த ஆவிநிலை சேர்மத்தை உருவாக்கணும். அதிலிருந்து வெப்பப்படுத்தி தூய நிக்கலை பெற்றோம் அல்லவா. அப்போ உலோகவியலில் நிக்கலை தூய்மை செய்ய பயன்படுகிறது என்று குறிப்பு எழுதுனீங்கன்னா 2 மார்க் வந்துடலாம். கார்பன் மோனாக்சைடின் பயன்கள் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்துங்க. இதே போல் இன்னொரு கொஷின் இருக்குது. இப்போ நம்ம இங்கே அலுமினிய வெப்ப ஒடுக்க முறை, அதாவது குரோமிக் ஆக்சைடு எடுத்துக்கிறோம், Cr2O3. ஸோ இதை அலுமினியம் கொண்டு
அதாவது குரோமிக் ஆக்சைடை அலுமினியம் தூளுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டு பேரியம் பெராக்சைடு மற்றும் மெக்னீசியம் தூள் எரியூட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு வெப்பப்படுத்துகின்ற போது அந்த குரோமிக் ஆக்சைடு ஒடுக்கப்பட்டு குரோமியம் கிடைக்கிறது. ஸோ இது எதுக்காக போனோம்னா இதுவும் ஒரு ஒடுக்க வினை தான். ஸோ ஒடுக்க வினையில் இந்த குரோமிக் ஆக்சைடு வந்து என்னவாக மாறப்போகுதுன்னா குரோமியம். அப்போ இங்கே அலுமினியம் ஒடுக்கும் கரணியாக பயன்படுது. அப்போ அலுமினியம் ஒடுக்கும் கரணி ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது அலுமினியம் என்னவாக மாறணும்? ஆக்சிஜன் ஏற்றம் அடையணும். ஒடுக்கினா மற்றதை ஒடுக்கணும், தனக்குத்தானே ஏற்றம் அடையணும். அப்போது அது Al2O3 ஆக மாறும். Al2O3 ஆக மாறும். சரி, Al2O3 மாறும். வினையை சமன்படுத்தணும்னா இங்கே எத்தனை ஏஎல் இருக்குது? 2. அதனால் இந்த இடத்துல 2 போட்டுக்குவோம். எத்தனை சிஆர் இருக்காங்க? அதனால் 2 போட்டுக்குவோம். ஸோ இதுதான் வினை. இதில் பேரியம் பெராக்சைடு மெக்னீசியம் சேர்ந்து எரியும் போது அது BaOவாகவும் MgOவாகவும் இது மாறும். ஸோ இந்த வினை இங்கே நம்ம அடுத்த விடையாக அடுத்த கொஷினாக இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒடுக்கும் காரணிகள். சரியா? இதெல்லாம் ஒடுக்கும் காரணிகள் பாருங்கள். இங்கே கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணி, இங்கே கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணி, இங்கே அலுமினியம் ஒடுக்கும் காரணி. ஸோ இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போது இதுதான் உருக்கி பிரித்தல் அப்படின்னு ஒரு கொஷின் கூட வரலாம். சரியா? இப்போது இதிலெல்லாம் ஒடுக்கும் கரணியை பயன்படுத்தி உலோக ஆக்சைடுகளை உலோகமாக மாற்றிருக்கோம். அதாவது பண்படாத உலோகத்தை பெற்றிருக்கோம். உலோக ஆக்சைடுகள்லேருந்து உலோகத்தை பெற்றிருக்கோம். பின்னாடி நம்மளுக்கு வறுத்தல்னா என்னென்னு பின்னாடி கொடுத்துருக்கேன். காற்றில்லா சூழலில் வறுத்தல்னா கொடுத்துருக்கேன். அதை உலோக ஆக்சைடுகளை உருவாக்குவோம். இங்கே உலோக ஆக்சைடுகளில் வந்து ஒடுக்கி உலோகத்தை பெற்றிருக்கோம். ஆனால் சுய ஒடுக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த ஒடுக்கும் கரணியும் நீ சேர்க்க தேவையில்லை. அந்த தாதுவை ஜஸ்ட் வெப்பப்படுத்துனீங்கன்னாவே நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா பண்படாத உலோகம் கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், தாதுவை காற்றில் வெப்பப்படுத்துகின்ற போது அது பண்படாத உலோகத்தை தருகிறது. வேறு யாரையும் சேர்க்கல, வரும் தாதுவை வெப்பப்படுத்துகிறோம். காற்று இருக்கும்போது வெப்பப்படுத்துகிறோம், யாரையும் சேர்க்கலை. ஸோ அது தானாக ஒடுங்கி உலோகத்தை தருது. பண்படாத உலோகம் அப்படின்னா மாசுள்ள உலோகத்தை தருது. ஸோ இந்த வினைக்கு தான் சுய ஒடுக்கம், ஆட்டோ ரிடக்ஷன் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு சின்னப்பார், அதாவது மெர்க்கூரியுடைய தாது HgS. ஸோ மெர்க்கூரியுடைய தாதுவை HgSஐ காற்றில் வெப்பப்படுத்தினா நமக்கு அந்த சல்ஃபர் வந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு SO2ஆக நீங்கிடும். அப்போ SO2ஆக போயிடுச்சுன்னா இது இந்த மெர்க்குரி கிடைக்குது. அவ்வளோதான். Hg + SO2. SO2 வாயுவாக வெளியே போயிடும். அப்போ அந்த ஈக்குவேஷனை எழுதிடலாம். ஸோ புரிஞ்சுதா பாருங்கள். அடுத்த கொஷின் போயிடலாம். காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? இது லாஸ்ட் இயர் கொஷின், 2024 மார்ச் கொஷின். தாதுவை காற்றில்லாத சூழலில் வெப்பப்படுத்தணும். இங்கே உதாரணமாக கார்பனேட் தாதுக்கள் அல்லது நீரேறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட் வெப்பப்படுத்துகின்ற போது கார்பனேட் தாதுவாக இருந்தால் அதில் கார்பன் டை ஆக்சைடு நீங்குகிறது. அதுவே நமக்கு நீரேறிய உப்புக்களாக இருந்தால் அதில் இருக்கிற படிக நீர் மூலக்கூறுகள், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிகுல்ஸ் நீங்கும். சரி, இங்கே ஈக்குவேஷனை பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட் வெப்பப்படுத்துகின்ற போது அது CaO மற்றும்
CO2 தருது. ஸோ இந்த வினையை கூட இன்னும் சில மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்கன்னா உனக்கு நாங்கள் சொல்கிறோம் பாரு. Ca இருக்குது, C3O இருக்குது, CaCO3 இருக்குது. ஸோ இதில் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு போக போகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு போக போகுது அப்படின்னா CO2 போகுது, C2O போக போகுது, CO2வாக போயிருக்கு. மிச்சம் என்ன இருக்குது? CaO இருக்குது. ஸோ அதுதான். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஈஸியாக எழுதிடலாம் பாரு. ஸோ அடுத்த கொஷினுக்கு போகலாம். அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை அப்படின்னு. ஸோ இந்த கொஷின் நான் ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு தீக்களிமண்ணால் செய்யப்பட்ட குப்பி. இந்த குப்பியில் நம்ம குரோமிக் ஆக்சைடையும் அலுமினியம் தூளையும் எடுத்துக்கிட்டோம். இதன் மேற்பகுதியில் இந்த இடத்துல பேரியம் பெராக்சைடையும் மெக்னீஷியம் தூளையும் மிக்ஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கிட்டேன். இதை நான் எரிச்சோம்னா மெக்னீஷியம் எளிதில் எரியும் தன்மையுடையது உலோகம். ஸோ மெக்னீஷியம் உலோகம். அப்போது மெக்னீஷியம் மற்றும் பேரியம் பெராக்சைடு இதுதான் எரியூட்டு கலவை. ஸோ வாட் இஸ் த இக்னிஷன் மிக்சர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ BaO2வும் Mgயும் சேர்ந்தது. 1 மார்க்கில் கூட வரலாம். ஸோ இது சேர்ந்து பிணை எரிந்து இங்கே இருக்க பாரு ஈக்குவேஷன். ஒரு பேரியம் ஆக்சைடும் மெக்னீஷியம் ஆக்சைடும் கிடைக்கிறது, நிறைய வெப்பம் கிடைக்கும். இந்த வெப்பத்தால் இந்த குரோமிக் ஆக்சைடு குரோமியமாக ஒடுக்கம் அடையும். அவ்வளோதான். ஒடுக்கம் என்பது உனக்கு தெரியும். இங்கே அலுமினோ வெப்ப ஒடுக்க முறைனா அலுமினியத்தை ஒடுக்கும் கரணியாக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதுறது ஏற்கனவே சொல்லிட்டதுனால அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், படிச்சுக்கங்க. ஸோ அடுத்தது நமக்கு கனிம கழிவு என்றால் என்ன, கசடு என்றால் என்ன, இலக்கி என்றால் என்ன அப்படின்ற கொஷின் வரும். அதுக்கு இந்த 2 ஈக்குவேஷனை தரவாக பார்த்து வச்சுக்கங்க. அந்த 2 ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது இது ஒன்றும் இது ஒன்றும். இந்த 2 ஈக்குவேஷனில் என்னென்னா இப்போ இதை வச்சு இதுதான் உதாரணங்களாக வச்சு கொடுக்கணும். நீங்கள் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினாவே மதிப்பெண்ணை நம்ம பெற்றுவிட முடியும். இல்லை இது வேறு ஒரு வகையில் 2 கொஷினாகவும் வரப்போகுது. அது சைடில் இருக்குது. அதாவது இரும்பு பிரித்தெடுத்தலில் சுண்ணாம்புக்கல்லுடைய பயன் என்ன, காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்காவுடைய பயன் என்ன. இந்த கொஷினை முதல்ல முடிச்சுட்டு வரையறைக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன். அதாவது இரும்பு பிரித்தெடுத்தலில் கால்சியம் ஆக்சைடு இலக்கியாக பயன்படுகிறது அப்படின்னு எழுதினாவே நமக்கு முழு மதிப்பெண்ணை கொடுத்துட்றோம். அந்த கால்சியம் ஆக்சைடு அதுக்கடுத்து காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா என்னவாக பயன்படுகிறது அப்படின்னா இலக்கி. சார் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஃப்ளக்ஸ். ஸோ கால்சியம் ஆக்சைடு அதாவது லைம்ஸ்டோன் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃப்ளக்ஸ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் G4 எமடைட். அதே மாதிரி காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்கா இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்னும் டீப்பாக போனால் லைம்ஸ்டோன் பேசிக் ஃப்ளக்ஸ், சிலிக்கா அசிடிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை எழுதிடலாம். ஸோ கால்சியம் ஆக்சைடை அந்த இரும்பு பிரித்தெடுத்தலில் சிலிக்கா மாசுவாக இருக்குது. அப்போ SiO2 கூட சேரும்போது நீங்கள் எப்படி சீக்கிரமாக எழுதணும் பாரு. முதல்ல Ca எழுது, அடுத்து இந்த Si எழுது, அடுத்தது இங்கே ஒரு O இருக்குது, இங்கே 2 O இருக்குது, 3 O. அவ்வளோதான் ஈக்குவேஷனு. இந்த ஈக்குவேஷனை எழுதிடலாம். கால்சியம் சிலிக்கேட் கிடைக்கிறது. அதுவே இந்த
காப்பர் பிரித்தெடுத்துல பார்த்தோம்னா Fe எதுவும் சேர்ந்தால் FeSiO3 இரும்பு சிலிக்கேட் வந்து கிடைக்க போகுது. சரியா? ஸோ இப்போது வரையறைகள் சொல்லிடலாம். கனிம கழிவு வாட் இஸ் அ கேங்கு அப்படின்னா, இந்த தாது பூமியிலேருந்து வெட்டி எடுத்து அடர்ப்பிக்கப்பட்ட பிறகு அந்த அடர்ப்பிக்கப்படத்து எதுக்காக அடர்ப்பிக்கிறோன்னா, அந்த பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படும் போது தாதுவுடன் உலோகத்தன்மையற்ற மண் வகை பாறை வகை மாசுக்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் கனிம கழிவுன்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் கேங்குனா, ஸோ ஓர் இஸ் அசோசியேட்டட் வித் non-metallic impurities, rocky matters, siliceous substance are collectively called as gangue அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்தது ஃப்ளக்ஸ்னா என்ன? அதாவது 1 மார்க்கில் கூட வருது. இலக்கின அந்த தாதுவுடன் உள்ள உருகாத அந்த மாசுக்களை உருகும் கசடாக மாற்றக்கூடிய பொருள்தான். உருகாத கனிம மாசுக்களை உருகும் கசடாக மாற்றக்கூடிய பொருள்தான் இலக்கி. அப்போ ஃப்ளக்ஸ் கன்வெர்ட் infusible impurities into fusible slag அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அடுத்தது வாட் இஸ் slag? கசடுனா என்ன? கனிம கழிவும் இலக்கியும் சேர்ந்து உருவாகும் பொருளுக்கு கசடு என்று பெயர். இங்கே பாரு, இது வந்து நமக்கு தெரியும் இலக்கி. இது என்னது? கனிம கழிவு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன தருது? கசடை தருது. அவ்வளோதான் கசடு. இப்போ இது 3க்கும் வரையறை படிச்சிட்டிங்க. 2 தனிமை கேட்கக்கூடிய கொஷினும் படிச்சிட்டிங்க. ஸோ அடுத்து போயிடலாம். ஆக்சுவலாக இது பின்னாடி இருக்குது, இடம் இல்லைன்ட்டு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் 2 பேஜில், அதாவது 2 பேப்பரில் 4 பக்கத்தில் முடிக்கிறதுக்காக. சலவைத்தூள் தயாரிப்பு வாட் இஸ் ப்ளீச்சிங் பவுடர், ஹவ் இஸ் இட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஈக்குவேஷன் அப்புறமா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு இதுதான், அது இரு அமிலத்துவ காரம்னு சொல்லுவோம்ல, 2 OH இருக்குது. இப்போது இதை நம்ம யாராக கூட சேர்க்க போகிறோம்? குளோரினாக கூட சேர்க்க போகிறோம். அப்போது நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையும் வினைப்படுத்தும் போது இங்கே இது நீங்குது. அப்போ இது என்னது? H2O, நீர் நீங்குகிறது. இப்போ மிச்சம் இருக்கிறது பாருங்கள், என்ன இருக்குது? கால்சியம் COCl2 CaOCa சரியா? வேறு கலரில் வந்துடலாம். CaOCl2 அவ்வளோதான். அப்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை குளோரினா கூட வினை புரிய வச்சா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கிடைக்குது, கூட நீர் நீங்குகிறது. எளிமையான வினை. ஸோ ஒரு 2 மார்க்லேயோ எதிர்பார்க்கலாம். அடுத்தது கனிம பென்சீன் என்றால் என்ன அப்படின்ற கொஷின் 1 மார்க்கில் வரலாம். அப்போது பென்சீனுக்கு வாய்ப்பாடு தெரியும், C6H6. இங்கே கனிம பென்சீன் அப்படின்னு சொல்லக்கூடியது B3N3H6. இந்த H6 அப்படியே இருக்குது. இந்த C6க்கு பதிலாக தான் இங்கே B3N3 இருக்குது. இதுக்கு போரோசோல்னு பேர், போரோசின் பேர். இது எவ்வாறு தயாரிக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ டைபோரேனு அதிக அளவு அமோனியா கூட, டைபோரேன் வாய்ப்பாடு தெரியும் B2H6. அதை அதிக அளவு அமோனியா சேர்த்து அதிக வெப்பநிலையில் ஒரு மூடிய கலனில் வெப்பப்படுத்துகின்ற போது அந்த இது கிடைக்குது, கூட ஹைட்ரஜன் வெளியேறுது. ஸோ ஒரே ஒரு வினையை எழுதுங்க. இந்த வினையை எழுதுனா முழு மதிப்பெண் கிடச்சிரும். அடுத்தது
மெக்காபி செயல்முறை. மெக்காபி செயல்முறையில் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அலுமினாவை தயாரிக்க போகிறோம். அலுமினியம் குளோரைடை தயாரிக்க போகிறோம். அலுமினியம் குளோரைடு, அலுமினாவிலிருந்து அலுமினியம் குளோரைடு. மெக்காபி செயல்முறையில் அலுமினாவிலிருந்து அலுமினியம் குளோரைடு தயாரிக்க போகிறோம். அலுமினியம் குளோரைடு என்னவா பயன்படுகிறது? நம்ம ஃப்ரிடல் கிராஃப்ட் வினைகள்னு செகண்ட் வால்யூமில் படிச்சிருப்போம். ஃப்ரிடல் கிராஃப்ட் வினைகளில் வினைவேக மாற்றியாக பயன்படுது. நீரற்ற AlCl3 அப்படின்னு எழுதுவோம். அன்ஹைட்ரஸ் AlCl3. ஈவன் பெட்ரோலியம், அந்த பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் அலுமினியம் குளோரைடு வினைவேக மாற்றியாக பயன்படுது. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் பயன்படுது. சரியா? ரிஃபைனிங் ஆஃப் அந்த க்ரூட் ஆயில் இன்ட்டு வேரியஸ் அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ். சரி, அது வினைவேக மாற்றியாக பயன்படுது. அப்போ அலுமினியம் குளோரைடின் பயன் என்னன்னு கேட்கும்போது இந்த பயனை எழுதிடலாம். இப்போது அந்த அலுமினியம் குளோரைடை தயாரிக்கிறது, அலுமினாவை Al2O3 கோக்ளோரின், கோக்குனா கார்பன், சரியா? கோக்குனா கார்பன், குளோரினுடன் வினைப்படுத்தணும்னா நமக்கு இது கிடச்சிது. அப்போது இந்த கார்பன் ஆக்சிஜனை வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். வினையை சமன்படுத்துறதுக்கு பார்க்கணும். வினையை சமன்படுத்துறதுக்குன்னா இந்த ஆக்சிஜன் ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால ரெட்டைப்படைக்கு போகணும். அப்போது இங்கே ஒற்றைப்படையில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதை ரெட்டைப்படையாக்குவோம். அப்போ இங்கே ரெண்டு போட்டிங்கன்னா 2 × 2 4 Al. அப்போ 4 AlCl3 கிடைக்கும். அப்போ இங்கே 4 போட்டிங்கன்னா 4 × 3 குளோரின். அப்போது நம்ம 12. அப்போ 12னா அப்போ 6 போட்டோம்னா தான் 6 2 12 ஆகும். அப்போது இந்த 2 6 ஆக்சிஜன், இங்கே 2 6 ஆக்சிஜன் ஆகுது. அப்போ 6னா 3 போட்டோம்னா ஒவ்வொரு கார்பனும் 2 ஆக்சிஜனை வாங்கிட்டு போவோம். அப்போது 3 CO2. ஸோ இதுதான் வினை. அப்போ அலுமினாவை கரிக்ளோரின் சேர்த்து, கரினா கார்பன், அப்புறமா குளோரின் Cl2 சேர்த்து வெப்பப்படுத்துகின்ற போது நமக்கு AlCl3 கிடைக்கிறது. அடுத்தது போன வருஷம் கேட்ட 2024 கொஷின், போரிக் அமிலத்திலேருந்து போரான் நைட்ரைடு எப்படி பெறுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப எளிமையானது. போரிக் அமிலம் என்பது இப்படி நினைவில் வச்சுக்கலாம். BOH BOH BOH, அதாவது BOH த்ரைஸ். இதை யாருடன் வினைப்படுத்த போகிறீங்க? அமோனியாவுடன் வினைப்புரிய செய்ய போகிறீங்க. அமோனியா வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரியும், NH3. இப்போது நான் எழுத போகிற பாருங்கள். இங்கே ஒரு நீர் நீங்கும், இங்கே ஒரு நீர் நீங்கும், இங்கே ஒரு நீர் நீங்கும். அப்போது 3 நீர் போச்சுன்னா மிச்சம் இருக்குது. இந்த பக்கம் B இருக்குது, அந்த பக்கம் N இருக்குது. இப்போ அந்த ஈக்குவேஷனை உன்னால் எழுத முடியாதா அப்படின்றது தான் கொஷின். BOH த்ரைஸை அமோனியா NH3 வினைப்புரிய செய்தால் அங்கே இடையில் நீர் நீங்கி BN கிடைக்கிறது. அப்போது BNன்றது தான் போரான் நைட்ரைடு. சரியா? கூட 3 நீர் நீங்குது. இது எப்போ நீங்கும்? வெப்பப்படுத்துது. எவ்வளோ வெப்பநிலை? வெப்பநிலையை குறிப்பிடுவதற்கு ஒரு மதிப்பெண் உண்டு. 700லேருந்து 800லேருந்து 1200 கெல்வின் வரைக்கும் வெப்பப்படுத்துகிறோம். சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். போரேட் உறுப்பு கண்டறியும் ஆய்வு, அதாவது எத்தில் போரேட் சோதனை. இதுவும் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். 2025 எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் இதுவும் ஒன்று என்பதை நினைவில் கொள்க. சரி, அப்போது இது ஈக்குவேஷன் எழுதிடலாம். BOH த்ரைஸ்
இதை யாருடன் வினைப்படுத்த போகிறோம் அப்படின்னா எத்தனாலுடன் வினைபுரிய செய்ய போகிறோம். அப்படி வினைபுரிய செய்தால் என்ன விளைபொருள் கிடைக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கிடைக்க போகுது அப்படின்னா பதிலீட்டு வினை நடைபெற போகுது. ஸோ பதிலீட்டு வினைன்னு சொல்லும் போது இந்த எத்தில் தொகுதி இந்த ஹைட்ரஜன் இடத்துக்கும் இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கும் வந்துடணும். அப்போது நமக்கு அந்த H இங்கே வந்து சேர்ந்தால் Hம் இந்த OHம் சேர்ந்து அந்த H இங்கே வந்துச்சுன்னா Hம் OHம் சேர்ந்து என்னவா போகணும்? ஒரு நீர் வெளியேறணும். சரி, அங்கே 3 OH இருக்குது. அதனால் நமக்கு ஸோ இதை 3 மூலக்கூறு எடுத்துக்கணும்னா அந்த 3 நீர் வெளியே போயிடும். சரி, இப்போ பதிலீடுன்னு சொன்னோம்ல, அப்போ பதிலீடு அடைஞ்சால் என்ன விளைபொருள் கிடைக்கணும்? போரான் ப்ராக்கெட்டு ஓ, அந்த இடத்துக்கு என்ன போகும்னு சொல்லியிருக்கோம், அங்கே அண்டர்லைன் பண்ணி எடுத்துருக்குமில்ல, C2H5. அப்போது C2H5 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இதுதான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் அங்கே பாருங்கள். BOH thrice ப்ளஸ் 3 ethanol gives B ப்ராக்கெட் O C2H5 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி 3 போடணும். அப்போது ட்ரைஎத்தில் போரேட் எஸ்டர் உருவாகிறது. ஸோ இப்போது இந்த வினையில் நீர் நீங்குதில்லை, அந்த நீரை உறிஞ்சுவதற்கு என்ன பயன்படுத்தணும்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடை பயன்படுத்தணும், அடர் கந்தக அமிலம். ஸோ அடர் கந்தக அமிலம் இங்கே நீர் நீக்கும் கரணிக்காக பயன்படுத்துகிறோம், அதனால தான் அது. ஸோ அதை எழுதுகிறோம். சரியா? அப்போ ஈக்குவேஷன் எழுதிடுவீங்க. இதுதான் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம். அப்போ போரிக் அமிலத்தை எத்தனாலுடன் அடர் கந்தக அமில முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது அந்த ட்ரைஎத்தில் போரேட் என்ற எஸ்டர் உருவாகிறது. இந்த வினை தான் நமக்கு வந்து எத்தில் போரேட் சோதனை அப்படின்னு சொல்கிறோம். அது க்ரீன் எட்ஜ்டு கலராக அந்த வரும். ஸோ அதை பச்சை நிற ஆவி பச்சை நிற சுடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிஷர் ட்ரோப்ஸ் சிந்தசிஸ். இது ரீசெண்ட் இயரில் கேட்ட கொஷின் தான். 1 மார்க்கில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் நினைக்கிறேன். 11th கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொகுப்பு வாயு, அதாவது கார்பன் மோனாக்சைடும் H2 சேர்ந்து அதுக்கு பேர் தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லுவோம். CO + H2. சரி, அப்போது அந்த COH2 இருக்குது. இது 50க்கும் குறைவான அழுத்தத்தில் 500 முதல் 700 கெல்வின் வெப்பநிலையில் நிபந்தனை. அதுக்கடுத்து வினைவேக மாற்றியாக காப்பர். இந்த முன்னிலைக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு இந்த கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனை வினைப்படுத்தினா ஹைட்ரோ கார்பன்கள் கிடைக்கின்றன. நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்னா வாய்ப்பாடு CnH2n+2. நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் ஆல்கீன் அப்படின்னா CnH2n. 2 ஈக்குவேஷன் நம்ம புக்கில் இருக்குது. ஏதாவது ஒன்று எழுதினாவே போதும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். CO + H2 நான் வினைப்படுத்தும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா CnH2n கிடைக்குது ப்ளஸ் H2O. இதுதான் எனக்கு வினை. ஸோ வினையை சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இங்கே எத்தனை C இருக்குது? N's இருக்குது. அதாவது Cn n கார்பன் இருக்குது. அதனால் நான் அங்கே n போட்டுக்கிறேன். அடுத்தது நல்லா கவனிங்க. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2n ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2
இருக்குது. மொத்தமாக அங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 இருக்குது. அதாவது நம்ம இந்த இடத்துல நம்ம இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே நம்ம 4n போட வேணாம். ரைட்டில் இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம n பிரதிட்டோம்னா இது ஒரு 2n, இது ஒரு 2n, இது ஒரு 2n, இது ஒரு 2n. அப்போ 4n அந்த இடத்துல நம்ம 4n போட வேணாம். இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம 2n போட்டால் வினை சமனாயிடுது. ஸோ இதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் இப்போ கஷ்டம் இல்லை. இந்த ஈக்குவேஷனும் 2025 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஃபிஷர்-ட்ரோப் தொகுப்பு. சரியா? இப்போ அந்த ஈக்குவேஷனை நான் இந்த மேட்சிங் எப்படி பண்ணேன், சமன்பாடு சமன் செஞ்சேன், முதல்ல எப்படி எழுதினேன் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். நிபந்தனைக்கு 1 மார்க்கு, சமன்பாட்டுக்கு 2 மார்க்கு, 3 மார்க்கில் கேட்கப்படலாம். அடுத்த கொஷின், கந்தக அமிலம் ஒரு சிறந்த நீர்நீக்கி, உதாரணம் தருக. சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எழுதுறது இப்போ எழுதுகிறோம் பாருங்கள். ஃபார்மிக் அமிலம் HC=OH. ஆக்சாலிக் அமிலம் C=OOH. C=OOH. இது ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது ஃபார்மிக் அமிலம் HCOH, ரெண்டாவது எழுதியிருக்கிறது ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் வந்து ஒரு டைகார்பாக்சிலிக் அமிலம். அங்கே ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ 2 உதாரணம் எழுதுகிறேன். மினிமம் 2ஆவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போவோம். சரி, இப்போது நீர் நீக்கினா நீரை நீக்கணும். அப்போது நான் நீரை நீக்கிறேன். அப்போது நீர் நீங்கினா H2O, அதை என்ன விளைபொருள் இருக்குது பாருங்கள், அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். அப்போது ஃபார்மிக் அமிலத்தை நீங்கள் வெப்பப்படுத்தும் போது யார் முன்னிலையில், சல்ஃபூரிக் அமிலத்து முன்னிலையில், அடர்கந்தக அமிலம், அதில் இந்த நீர் நீங்க போது, நீர்னா இந்த H ஒரு O, அப்போது CO. அந்த நீங்கிற நீர் அந்த கந்தக அமிலம் உறிஞ்சிக்கொள்ளும். அப்போ H2SO4.H2Oன்னு எழுதணும். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ CO + H2SO4.H2O. ஸோ இப்போ அங்கே அழிச்சிட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் உனக்கு புரியும். சரி, திரும்ப நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ஃபார்மிக் அமிலத்தை அடர் கந்தக அமிலம் சேர்த்தோம்னா, ஸோ இந்த H போகுது, இந்த H போகுது, ஒரு O போகுது. இப்போ மிச்சம் இருக்கிறது CO. அந்த H2O நீங்கின H2O இந்த சல்ஃபூரிக் அமிலத்துக்கு பக்கத்தில் டாட் வச்சு எழுதுங்க. திரும்ப எழுதி காட்டுறேன் பாரு. H2SO4.H2O ப்ளஸ் H2Oன்னு போட்டுடாதீங்க, மார்க்கு கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? சரி, இன்னொரு ஆக்சாலிக் அமிலம் எழுதுனீங்களே அப்படின்னா, ஆக்சாலிக் அமிலம் இதுதான் COOH. இதுக்கு நீங்கள் அந்த கந்தக அமிலத்தை சேர்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அடிக்க போகிறோம் பாருங்கள். அந்த அடித்து மிச்சம் இருக்கிறது இதுதான் H2O போகும். அப்போ H2O போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன பாருங்கள், ஒரு CO, ஒரு CO2. இது CO, இது ஒரே கலர்னால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நான் மாற்றிடுறேன். CO2. அப்போ CO2. அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த இடத்துல H2SO4.H2Oன்னு எழுதிடலாம். ஏன்னா ஒரு நீர் நீங்குதில்ல, இந்த ஒரு நீர் அங்கே எழுதிடலாம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கந்தக அமிலத்தின் நீர் நீக்கும் பண்பு. அப்போ சரி, கந்தக அமிலத்துடைய பயன்கள் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ரைட் யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்னா, சல்ஃபூரிக் ஆசிட் இட் இஸ் அ ட்ரையிங் ஏஜென்ட், உலர்த்தும் கரணி, நீரை நீக்கும் கரணி. அதை தவிர நம்ம வாழைக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அமோனியம் குளோரைடு, அமோனியம் சல்ஃபேட்டு, சல்ஃபேட் உரங்களை தயாரிக்க பயன்படுகிறது. சல்ஃபேட்
உரங்களை தயாரிக்க பயன்படுது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சல்ஃபூரிக் ஆசிடை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்போம். நீர் நீக்கும் பண்புக்கு பயன்படுத்தியிருப்போம். அதை தவிர உங்களுக்கு நல்லா தெரியும் நைட்ரேட்டிங் மிக்சர்னால் நைட்ரோ ஏற்ற கலவை, அடர் கந்தக அமிலமும் அடர் நைட்ரிக் அமிலமும், கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. அப்போ நைட்ரேஷன் நடக்கும். அப்போ நைட்ரோ சேர்மங்களெல்லாம் என்னவா பயன்படுது? வெடிப்பொருள்களாக பயன்படுகிறது. அப்போது டு ப்ரிப்பேர் எக்ஸ்ப்ளோசிவ், அப்போது வெடிப்பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ போகிற போக்கில் படிச்சுட்டு போயிடலாம், ஞாபகம் வச்சுங்க. காதில் வாங்கினா எழுதிடலான்னு நம்ம தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து டெக்கான் முறையில் குளோரின் தயாரிப்பு. இது கடைசியாக ரிவிஷனில் கேட்டிருக்காங்க, அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கலாம். டெக்கான் முறையில் குளோரின் தயாரிக்கிறோம். ஸோ இது நான் வித்தியாசமாக எழுத போகிறேன், கவனிச்சின்னா புரியும். HCl 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 HCl. நான் 4 மூலக்கூறு நீரை பயன்படுத்தியிருக்கேன். சரி, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டேன். இதை நான் காற்றில் வினைப்படுத்த போகிறேன். காற்று அப்படின்னு சொன்னால் O டபுள் பாண்ட் O, அதாவது ஆக்சிஜன் O2, அது இரட்டை பிணைப்புடைய மூலக்கூறு. அதாவது ஆக்சிஜனுடைய பிணைப்பு தரம் 2 11 படிச்சிருப்பல அது. இப்போ இப்படி இதை வினைப்படுத்தும் போது என்னென்னா, இங்கே நான் நீர் மூலக்கூறு நீங்கள் போகுது. ஆக்சுவலாக ஒரு ஆக்சிஜனை எழுதி காட்டுறதுக்காக காட்டியிருக்கேன். ஒரு ஆக்சிஜன், இப்போது இங்கே ஒரு H2O நீங்கும், இங்கே ஒரு H2O நீங்கும், அவ்வளோதான். அப்போது HCl ஆக்சிஜனாக கூட சேர்த்து வெப்பப்படுத்துகின்ற போது 400 டிகிரி செல்சியஸில் நீர் மூலக்கூறு நீங்கும். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய விளைபொருள் பாருங்கள், இந்த இதுவும் சேர்ந்து Cl சேர்ந்து Cl2, Cl சேர்ந்து Cl2 வெளியே போகுது. அப்போ அதுதான் வினை. 4 HCl 1 2 3 4, அதுக்கடுத்து O2 வினைப்படுத்தும் போது இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், சரியா? அப்போது 2 குளோரின் கிடைக்கிறது. அப்போ இங்கே ஒரு நீர், இங்கே ஒரு நீர், அப்போ 2 நீர் உருவாகிறது. வினை புரிஞ்சிச்சா பாரு. ஸோ இதுக்கு வினைவேக மாற்றி என்ன அப்படின்னா குப்ரஸ் குளோரைடு, Cu2Cl2. அடுத்தது கந்தக அமிலம் ஒரு இருகார்த்தோ அமிலம் நிரூபி. சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் அ டைபேசிக் ஆசிட். 11th படிச்சிருப்பீங்க, பேசிசிட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் 2 அப்படின்ட்டு. அப்போ சல்ஃபூரிக் அமிலத்தோடைய அமைப்பு முதல்ல தெரிஞ்சுங்க. சல்ஃபூரிக் அமிலம் இதுதான். சரி, இது ப்ராப்பராக வரைஞ்சிட்டோம்னா ஸோ இதை ஒட்டி அமைப்புகள் கொஷின் எல்லாம் படிச்சிருவீங்க. கந்தக அமிலம் S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O OH OH, இதுதான் கந்தக அமிலம் அமைப்பு. கந்தக அமிலத்தில் இங்கே ஒரு ப்ளஸ்ன்னு பிரிஞ்சு வரும், இது ஒரு ப்ளஸ்ன்னு பிரிஞ்சு வரும். அப்போது SO4 2- சல்ஃபேட் அயனி கிடைக்கும். அப்போ கந்தக அமிலம் 2 H+ தரக்கூடியதுனால இது பேசிசிட்டி 2 அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இது கந்தக அமிலம். இதை வச்சு நீங்கள் வேறு என்ன அமிலம்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணுன்னா, H2SO5 யார்? கேரோ அமிலம்னு சொல்லுவாங்க. அப்போது அது ஃபெராக்சி அமைப்பு இருக்கும். இது ஒரு O கூடுதலாக இருக்கும். சல்ஃபூரிக் அமிலத்துக்கு அமைப்பு தெரிஞ்சிச்சு, அவனுக்கு தெரிஞ்சிச்சு, வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இதில் இன்னொரு O சேர்த்திங்கன்னா அப்போ இங்கே ஃபெராக்சி வருது பாரு, O பாண்ட் O, அதுதான் அது. சரி, இதே போல் நீங்கள் அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா H2S2
O7 தெரியணும். அப்போ H2S2O7னா என்ன? டைசல்ஃபியூரிக் ஆசிட். என்னது? டைசல்ஃபியூரிக் ஆசிட், அதர்வைஸ் ஒலியம் அப்படின்னு சொல்லுவோம். 2 கந்தக அமிலத்தை எழுதி இடையில் நீர் நீக்க, 2 OHக்கு இடையில் நீர் நீக்கினா கிடைக்கிறது தான் ஒலியம். அப்போ இப்போ நீ வரைஞ்சி பார்க்கணும். சல்ஃபியூரிக் அமிலத்தை வரைஞ்சிடுற 2 முறை இடையில் ஒரு நீர் நீக்கிற கிடைக்கிற அமைப்பு தான் ஒலியம், டைசல்ஃபியூரிக் அமிலம். சரி, அடுத்தது H2S2O8. அப்போ H2S2O8னா யார்? மார்ஷல் அமிலம், மார்ஷல் ஆசிட். அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரு ஓ கூடுதலாக நீ டைசல்ஃபியூரிக் அமிலத்தை வரைஞ்சி பார்த்துட்டியா? அங்கே ஒரு ஓ சென்டர் போட்ட பார்த்தியா? இன்னொரு ஓ சேர்த்துக்க, அப்போ ஓ பாண்ட் ஓன்னு வரும். அதுதான் ஃபெராக்சி டைசல்ஃபியூரிக் அமிலம், மார்ஷல் அமிலம். இப்போ 4 அமிலங்களுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க, வரைஞ்சி பழகிடுங்க. சல்ஃபியூரஸ் அமிலம் H2SO3னா ஒரு ஓ குறைச்சிக்கிங்க, டபுள் பாண்ட் ஓவை, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ ஈஸியாக அதை படத்தை வரைஞ்சி பழகிடலாம். இப்போ இந்த கொஷினுக்கு போயிடலாம். இப்போ கந்தக அமிலத்தை திரும்ப வரைய போகிறேன். எஸ் டபுள் பாண்ட் ஓ, டபுள் பாண்ட் ஓ, OH OH. இப்போது இதுக்கு நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்க? ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்க போகிறீங்க. அப்படி சேர்த்தா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன செய்யும்? அமிலம் காரத்துடன் வினைபுரிந்து அந்த நீர் நீங்கி உப்பு உருவாகும். அப்போ இப்போ பாருங்கள் என்ன உப்பு கிடச்சிருக்கு. இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம எழுதிட்டு வரோம் பாருங்கள். NaH, NaH. அப்புறமா இங்கே இருக்கிறது அப்படியே எழுது பார்க்கலாம். அங்கே இருக்கிறது எழுதுனீங்கன்னா SO4. ஆமாம் பாருங்கள், ஒரு S இருக்குது, 1 2 3 4 ஆக்சிஜன் இருக்குது, அதுதான். அப்போது NaHSO4. சரியா? ஒரு நீர் நீங்கி இருக்குது. இதுதான் ஸ்டெப் 1. அதாவது ஒரு வாய்ப்பு கந்தக அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடாக சேர்ந்து சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டை தரப்போகுது. 2வது சான்ஸு 2 மூலக்கூறு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். அப்போ பேக் வாங்க. ஸோ 1 மோல் சோடியம் ஹைட்ராக்சைடுனா இது நடக்கும். 2வது மோல் சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்குறீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒரு நீர் மூலக்கூறு நீங்க போகுது. சரியா? இப்போ என்ன மிச்சம் இருக்குது பாருங்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Na, இங்கே Na. அப்போ என்ன இருக்குது? Na2. 2Na எழுதலாமா? இல்லை, முன்னாடி போட்டால் அது 2 மூலக்கூறு கொடுக்குதுன்னு சொல்லுவோம். இல்லை, ஒரு மூலக்கூறு தான். அப்போ Na2. அடுத்தது இது ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா SO4. அப்போது Na2SO4 அங்கே அந்த ஃபார்முலா வந்துடும். இங்கே ஒரு நீர் போச்சு, அதாவது இந்த இடத்துல ஒரு நீர் போச்சு, இந்த இடத்துல ஒரு நீர் போச்சு, 2 H2O. அப்போது இந்த வினையை எழுதிடலாம். ஸோ வினைகள் புரியலைன்னு சொல்ல வேண்டாம், அந்த புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே எழுதி விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த கொஷின், கந்தக அமிலம் அல்லது சல்ஃபேட்டுக்கான ஆய்வு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அப்போ பேரியம் குளோரைடை கந்தக அமிலத்தை கூட சேர்க்குறீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா ஸோ இங்கே இதுவும் சேர்ந்து HCl-ஆக போக போகுது. அப்போது பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் அப்படின்ற வெண்ணிற வீழ்படிவு தரப்போகுது. வெண்ணிற வீழ்படிவு ப்ளஸ் 2 HCl நீங்க போகுது. ஸோ இந்த HCl-ஆக போக போகுது. ஸோ எளிமையான வினை தான் சல்ஃபேட்டுக்கான ஆய்வு. அடுத்து புக் பேக் கொஷனில் இருக்குது, பாஸ்பீனுடைய 2 வேதி பண்புகளை எழுதுக அப்படின்ட்டு
பாடம் 3ல், அதனால தான் அங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். அதாவது பாஸ்பீன் எடுத்துக்கிறீங்க, pH3. ஸோ இதுக்கு சில்வர் நைட்ரேட்டை சேர்க்க போகிறீங்க, AgNO3. ஸோ இது ரெண்டு வினைப்படுத்த புரியறதுக்காக தான் நான் எழுதுகிறேன். ஸோ இப்போது நீங்கள் என்னென்னா அந்த இடம் மாற்றணும். இந்த இந்த H இருக்கிற இடத்துக்கு சில்வர் போகணும். அந்த H வந்து இந்த சில்வர் இடத்துக்கு வரணும். அப்படி வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். இது என்னன்னு மாறும், வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு மாறும், HNO3ன்னு மாறும். ஆமாவா? HNO3ன்னு மாறும். கரெக்டாக? அந்த H இந்த 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 இடத்துல வந்தால், ஸோ இது போயிட்டு H வந்தால் HNO3ன்னு மாறிடும். அங்கே அந்த H இடத்துக்கு Ag போனால் என்னென்னு வரும், PAG3ன்னு வருமா? நம்பரெல்லாம் மாற்றலை, நான் ஆளை மட்டும்தான் மாற்றிருக்கிற மாதிரி மாற்றிருக்கேன். அப்போது இதை எப்படி படிக்கிறேன்னா, Ag3Pன்னு படி, Ag3Pன்னு படி. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. புரிஞ்சிச்சா? அப்போது இப்போ எத்தனை பேர் வேணும் அதை பேலன்ஸ் பண்ணணும், சரியா? அதுக்கு தான். அப்போ ஆக மொத்தத்தில் பாஸ்பீனுக்கும் சில்வர் நைட்ரேட்டுக்கும் வினை நடக்கும்போது, பாஸ்பீனுக்கும் சில்வர் நைட்ரேட்டுக்கு வினை நடக்கும்போது அந்த பதிலி எப்படி நடக்குது அப்படின்றத விளக்கம் கொடுத்துட்டேன். அப்போ நமக்கு கிடைக்கிறது Ag3P, சில்வர் பாஸ்பைடு கிடைக்குது, ப்ளஸ் நமக்கு வந்து நைட்ரிக் அமிலம் கிடைக்குது. ஸோ அடுத்த ஒரு வினையாக ஓகே, பாஸ்பீனை குளோரினுடன் வினைபுரிய செய்யும்போது, பாஸ்பீனை குளோரினா கூட வினைபுரிய செஞ்சால் பாஸ்பரஸோடைய ஒரு குளோரைடு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு PCl5 கிடைக்கிறது. அப்போது ப்ளஸ் இந்த 3 H சேர்ந்து 3 HCl நீங்குது. ஸோ அந்த வினையும் எழுதிடலாம். அதுக்கடுத்து பாஸ்பீனுடைய ஆய்வக தயாரிப்பு. ஸோ இது புக் பேக்கில் கம்ப்ளீட் தி ஃபாலோயிங்கில் இருக்குது. நல்லா கவனிங்க. அது முன்னாடி கொஷினு, இந்த கொஷினெல்லாம் கம்ப்ளீட் தி ஃபாலோயிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் படித்து தான் ஆகணும். பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸை சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசலை சேர்த்து ஸோ வெப்பப்படுத்துகின்ற போது, சரியா, அப்போது நமக்கு பாஸ்பீன் கிடைக்கிறது. pH3 கிடைக்கிறது அப்படின்னு தான் நினைவுக்கொள்ளுங்க. பாஸ்பரஸு சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசலை கூட சேர்த்து வெப்பப்படுத்தும் போது பாஸ்பரஸ் வந்து வெண்பாஸ்பரஸ் வந்து எளிதில் தீப்பிடித்து எரியும் தன்மையுடையது, நச்சுத்தன்மையுடையது, அந்த விஷயம்லாம் தெரியும், சரியா? அதனுடைய எரியூட்டு வெப்பநிலை மிகவும் குறைவு அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட்டு. வெண்பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ் வேறுபடுத்து இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னா, ஒயிட் பாஸ்பரஸ் வந்து அந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து லோ, அதனால் அது எளிதில் காற்றில் தீப்பிடித்து எரியும். வெண்பாஸ்பரஸ் வந்து P4ன்னு கொடுப்போம். அது வந்து நம்ம எப்பவுமே நச்சுத்தன்மையுடையது, டாக்ஸிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக அந்த பாஸ்பீனை கூட கிடைக்கிறது NaH2PO2. ஸோ சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பைட் கிடைக்குது, PO2. ஸோ இது ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் வர வேணாம், 1 2 1 2 அப்படி வரணும். சோடியம் 2 ஹைட்ரஜன் 1 பாஸ்பரஸ் 2 ஆக்சிஜன், சரியா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2 2, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2 2, சோடியம் பாஸ்பரஸும் 1 1. ஈஸியாக எழுதிடலாம். இதை வச்சுக்கிட்டு அப்புறமா பேலன்ஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சல்ஃபர் டை ஆக்சைடுடைய வெளுக்கும் பண்பு. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அது ஒடுக்கும் பண்பின் காரணமாக
அப்படின்னு சொல்லுவோம். ஒடுக்கும் பண்பின் காரணமாக ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியால் அது வந்து வெளுக்கும் பண்பை பெற்றிருக்கு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் இருக்குது, அதுதான் சொல்லுவோம். இது ஒரு டெம்ப்ரவரி ஆக்ஷன். கொஞ்ச நேரம் கலர் போயிட்டுருக்கும், திரும்ப காற்று பட்ட உடனே நிறம் திரும்ப வந்துடும். இந்த வினையை புரிஞ்சுக்க பாருங்கள். அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடை தண்ணியில் சேர்க்குறேன். அப்படி சேர்க்கின்ற போது வினையை நல்லா புரிஞ்சுக்கணும். H2SO4 கிடைக்கிறது. H2SO4னா இங்கே 2 O இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த பாக்ஸ் பண்ணதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர், 4 ஆக்சிஜன் இருக்குது. வெளியே என்ன இருக்குது பாரு, 2 H. அப்போ அந்த வினையை எழுதிட்டிங்களா பாருங்கள். அப்போது சல்ஃபர் டை ஆக்சைடை 2 நீராக கூட வினை புரிய செய்யும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? H2SO4 கூட 2 H கிடைச்சிது. அந்த 2 Hன்றது அணுநிலை ஹைட்ரஜன், அதாவது பிரவிநிலை ஹைட்ரஜன், நேசன்ட் ஹைட்ரஜன் சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜன் தான் அந்த நிறமுடைய பொருளாக கூட சேருது. அந்த 2 ஹைட்ரஜன் நிறமுடைய பொருளுடன், எக்ஸ்ன்ற நிறமுடைய பொருளாக கூட சேர்ந்தால் XH2ன்ற ஒரு நிறமற்ற பொருளை உருவாக்குது. சரியா? ஸோ இதுதான் வெளுக்கும் பண்பு. இந்த இதுவாக கூட திரும்ப நீங்கள் காற்று பட்ட உடனே அந்த H2வும் ஆக்சிஜனாக கூட சேர்ந்து H2O ஆகிடும். அப்போ X திரும்ப வந்துடும். Xனால் என்ன? நிறமுள்ள பொருள் திரும்ப கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ இதுவும் கேட்கப்படலாம். அடுத்த கொஷின்னு 1 மார்க்கில் நிறைய முறை கேட்குற கொஷினும் கூட. அதாவது கண்ணாடி பாட்டில்களில் சேமித்து வைக்க இயலாத அமிலம் என்ன? HF. கண்ணாடி பாட்டில்களில் HF சேமித்து வைக்க முடியாது. HF is not stored in glass bottle. Which one of the following acid is not stored in glass bottle? நீங்கள் லேபில் பார்த்துருப்போம். HCl கண்ணாடி பாட்டிலில் இருக்குது, ப்ராக்டிக்கலுக்கு பயன்படுத்தியிருப்போம். H2SO4 இருக்குது, HNO3 இருக்குது, அசிட்டிக் ஆசிட் இருக்குது, CH3COH. இன்னும் இந்த அமிலங்களெல்லாம் அது அடர் அமிலமாக இருந்தால் கூட கண்ணாடி பாட்டில் இருக்குது. ஆனால் HF ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் வந்து கண்ணாடி பாட்டிலில் அது போல் வச்சுருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது கண்ணாடியுடன் வினைபுரியும். கண்ணாடிகள் என்பது என்ன? சிலிக்கேட்டு. அப்போ இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறேன். SiO2. ஸோ இதுவாக கூட நம்ம HFஐ சேர்க்குறோம். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இங்கே 2 O இருக்குது பாருங்கள். அப்போது இங்கே ஒரு H2Oவும் இங்கே ஒரு H2Oவும். அப்போ 2 O இது சேர்ந்து இங்கே ஒரு நீர் இங்கே ஒரு நீர் போயிடுச்சுன்னா SiF4 கிடைக்கிறது. அப்போது SiF4 அதுதான் ஈக்குவேஷன். ஸோ எளிமையான ஈக்குவேஷன் தான். SiO2 சிலிக்கா HF உடன் சேர்ந்து SiF4 கிடைக்கிறது ப்ளஸ் H2O, 2 H2O. அடுத்தது இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் குரோமைல் குளோரைடும் முக்கியமான கொஷினாக எதிர்பார்க்குறோம். குரோமைல் குளோரைடு சோதனை எழுது. 11th எல்லோரும் குரோமைல் குளோரைடு சோதனையை படித்தவங்க தான். குரோமைல் குளோரைடு சோதனையில் உப்பு எடுத்துக்குவோம். ஸோ 11th நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். உப்பு, அதுவாக கூட பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 ப்ளஸ் கந்தக அமிலம் H2SO4 ப்ளஸ் வெப்பம். ஸோ அப்படி வெப்பப்படுத்தும் போது அந்த ஆரஞ்சு சிவப்பு நிற வாயு வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் குரோமைல் குளோரைடு. அப்போது ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸோ உப்பாக இங்கே நம்ம பயன்படுத்தியிருப்பது NaCl. 4 NaCl இருக்குது. சம்டைம்ஸ் பசங்க வந்து KCl பயன்படுத்துகிறாங்க. KClலும் சரிதான். எனி குளோரைடு சால்ட்,
அதுவாக கூட பொட்டாசியம் டைகார்பனேட் K2Cr2O7 சேர்க்குறோம். அதுக்கடுத்து அடர் கந்தக அமிலம் H2SO4 சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும் போது என்ன விளைபொருளுக்கு கிடைக்குது? முக்கியமான விளைபொருள் குரோமைல் குளோரைடு CrO2Cl2 கூட துணை விளைபொருளாக நீங்கள் சோடியம் குளோரைடை பயன்படுத்திங்கன்னா NaHSO4 வரும். சப்போஸ் KCl பயன்படுத்திங்கன்னா ஒன்லி KHSO4 வரும். ஸோ இங்கே நான் சோடியம் குளோரைடு படுத்தினால NaHSO4 வருது, K இருக்கிறதுனால KHSO4 வருது, ப்ளஸ் நீர். இதுதான் இந்த வினையை சமன்படுத்திட்டா முழு மதிப்பெண்ணை பெறலாம். முன்னாடி சல்ஃபர் டை ஆக்சைடின் வெளுக்கும் பண்பு பார்த்தோம். இப்போது குளோரினுடைய வெளுக்கும் பண்பு. அப்போது இதுக்கு வாங்க. குளோரின் Cl இதை யாராக கூட வினை புரிய வைக்கிறீங்க? நீருடன் வினை புரிய வைக்கிறீங்க. நான் கலர் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். HOH கூட வினை புரிய வைக்கிறீங்க. வினை புரிய வைக்கும் போது ரொம்ப எளிமையான வினை தான். இப்படி ஒரு குறுக்கோடு போட்டால் முடிஞ்சு போச்சு, ப்ராடக்ட். அப்போ நான் ஈக்குவேஷனை இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். யார் யாரை வினைப்படுத்துனீங்க? குளோரினை நீராக கூட சேர்த்திங்க. சேர்த்தா என்ன கிடைச்சிது உனக்கு? இப்போ நான் கோடு போட்டேன் லெஃப்ட் ரைட்டுன்ட்டு. லெஃப்டில் எனக்குது HCl, ரைட்டில் எனக்குது ClOH இருக்குது. அதை நான் இப்படி எழுதுகிறேன், HOCl. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ ஈஸியாக இருக்கா? இருக்குது. அடுத்தது இந்த HOCl இருக்குது பாரு. அந்த HOCl நிலையற்றது. அது நீ உடனே செதஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த O தனியாக வந்துடும். அப்போது HClலும் ஓவும் கிடைக்குது. அதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ அந்த O தான் காரணம். எதுக்கு? அந்த ஒடுக்கும் பண்புக்கு. ஒடுக்கும் பண்பில் இங்கே ஆக்சினேற்றும் பண்பின் காரணமாக, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. குளோரின் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆக்சினேற்றும் பண்பு காரணமாக அது வெளுக்கும் கரணியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது அந்த நிறமுள்ள பொருளாக கூட ஆக்சிஜன் சேர்ந்தால் அது நிறமற்ற பொருளாக மாறுது. நல்லா கவனிங்க. ப்ளீச்சிங் பவுட்ரு அதில் குளோரின் இருக்குது. CaOCl2ல் குளோரின் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரை அதிக அளவு அந்த நிறமுள்ள பொருள் துணியாக கூட சேர்த்திங்கன்னு வச்சுங்க, அந்த துணி அந்த இடத்துல வெளுத்து போயிடும், கலர் போயிடும். அந்த கலர் திருப்பி வரவே வராது, பர்மனெண்ட்டாக நிறம் போயிடும். நம்ம பச்சை பாசிகள் நீர் தொட்டிகள் எல்லாம் பாசி பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நம்ம அதை கழுவும் போது அந்த பச்சை பாசி போயிட்டு வெண்மை நிறமாக தொட்டி மாறுது பார்த்திங்களா? அதுதான் நிறம் போக்கும். சரியா? அங்கே பாசி ரொம்ப நாள் பொத்து திரும்ப உருவாகும். ஆனால் துணியில் அந்த குளோரின் பட்டதுன்னா அதாவது நீருள்ள குளோரின் பட்டதுன்னா அப்போது அந்த துணியில் இருக்கக்கூடிய நிறம் நீங்கும் என்பது தான் குளோரினின் வெளுக்கும் பண்பு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் தான் எழுத போகிறோம். அடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நான் நடத்தும் போது இந்த ஆண்டு எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் அதிகபட்சம் அப்படின்னு சொல்லுவேன். பார்ப்போம் இன்னும் ஒரு 2 நாட்களில். குளோரின் சோடியம் ஹைட்ராக்சைடோட கூட எவ்வாறு வினைபுரிகிறது. அப்போ அதிலே கொஷின்லேயே கொடுத்துட்டான் தலைப்பிலே, குளோரின் சோடியம் ஹைட்ராக்சைடு, குளோரின் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதில் ஒன்று என்னென்னா குளிர்ந்த, இன்னொன்று சூடு. ஸோ இது ஒன்று கோல்டு, இன்னொன்று ஹாட். ஸோ ரெண்டுத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு. ஸோ ரெண்டுத்துலேயும் கிடைக்கக்கூடிய துணை விளை பொருட்கள் சேம். என்னது? NaCl H2O, NaCl H2O. ஸோ இதில் முதன்மை விளைபொருள் ஒன்று வித்தியாசம் இருக்குது. அந்த பொருளை தான் நம்ம பிடிக்க போகிறோம்.
சரியா? அதாவது இதில் வந்து NaOCl கிடைக்க போகுது, சோடியம் ஹைப்போக்ளோரைட். சரியா? இன்னொன்றுத்தில் சோடியம் குளோரைட் NaClO3. நிறைய முறை இந்த 3 மிஸ் பண்ணதுனால மார்க்கை மிஸ் பண்ணியிருக்கீங்க, மறந்துடாதீங்க. சரியா? அது NaOCl, இது NaClO3. சரியா? ஓகே, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணது நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு இடத்துல Na இருக்கிறதுனால இது 2 போட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். அடுத்ததாக இது 2ன்னு போட்டுட்டிங்கன்னா இது 3 போடுங்க. இது 3 2 போடுங்க, அப்போ 6 போடுங்க. அப்போது இங்கே 5, இங்கே 1, சரியாக போச்சு. அதுக்கடுத்து இந்த 6H இருக்குது, அதனால் இங்கே 3 போடுங்க, பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் கவனித்தா அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். சரியா? அதுக்கடுத்து மின்னார் பகுத்தல் முறையில் சில்வர் எவ்வாறு தூய்மை செய்யப்படுகிறது, ஃபஸ்ட் லெசனுக்கு வந்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட் லெசனில் அந்த மாண்ட் முறை, வானார்கல் முறையை முடிச்சுட்டு இதை சொல்லியிருக்கணும், ஆனால் பின்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கேன். முதல்ல எளிமையான வினைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய வினைகள் பின்னாடி வச்சுக்கலாமேன்ட்டு, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது ஒரு தொட்டி எடுத்துக்குவோம். அதாவது மின்னார் பகுப்பு கலன். சரியா? மின்னார் பகுப்பு கலன். இந்த கலனில் எதை என்ன எடுத்துக்க போகிறோம்? நான் நேர்மின்வாயா ஒரு மாசுள்ள உலோகமும் எதிர்மின்வாயா தூய உலோகமும். அப்போது இது வந்து யார் அப்படின்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது வந்து மாஸ் உள்ளது, இது தூய. அடுத்ததாக இங்கே கரணிகளாக, சரியா, மின்பகுலியாக எடுத்துக்க போகிறோம். யாரை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா தான் நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின்பகுலி. நேர்மின்வாயா மாசுள்ள சில்வர், எதிர்மின்வாயா தூய சில்வர், மின்பகுலியா அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட். ஏன் அது மேலேனா AgNO3ன்னு உனக்கு தெளிவாக தெரியணும். ஸோ எடுத்துக்கிட்டு வினைப்படுத்தும் போது நேர்மின்வாயில் வினை, எதிர்மின்வாயில் வினை. ஸோ நேர்மின்வாயில் வினை, எதிர்மின்வாயில் வினை. ஸோ நேர்மின்வாயில் ஆக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், ஆக்சிடேஷன். எதிர்மின்வாயில் ரெட் கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன், ஒடுக்கம். ஏற்றம் ஒடுக்கம் நடைபெறும். சரி, அப்போ ஏற்றம்னா எலக்ட்ரான் விடுவிக்குது, ஒடுக்குனா எலக்ட்ரான் பெற்றுக்குது. ஈஸியாக மூச்சிடலாங்கன்னா ஏஜிலிருந்து எலக்ட்ரான் நீங்குது, அப்போ AG ப்ளஸ்ஸும் எலக்ட்ரானும் கிடைக்குது. AG ப்ளஸ் எலக்ட்ரான். எதிர்மின்வாயில் ஒடுக்கம், ஒடுக்குனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். திரும்ப ஞாபகம் வச்சுக்க, ஆக்சிடேஷன் நேர்மின்வாயில் நடக்கிறது, ஆக்சிடேஷன். அப்போ நேர்மின்வாய்னா ஆனோடில் லியோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எதிர்மின்வாய் கேத்தோடில் ரெடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டாவே அந்த ஈக்குவேஷன் தப்பு இல்லாமல் எழுதிடுவீங்க. ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ AG வந்து AG ப்ளஸ்ஸாகவும் எலக்ட்ரான் நீங்கி கிடைக்குது. எலக்ட்ரான் நீங்கினா AG ப்ளஸ் கிடைக்கணும். AG ப்ளஸ் எலக்ட்ரானை வாங்கிக்கினா AGயாக மாறணும், அவ்வளோதான். அடுத்து ஃபஸ்ட் லெசனில் வறுத்தல் என்றால் என்ன, அவ்வளோ முக்கியம் இல்லாதனால பின்னாடி தள்ளியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தாதுவை அதிக அளவு காற்று செலுத்தி வெப்பப்படுத்துகிறீங்க, அப்போது அந்த தாது உலோக ஆக்சைடாக மாறுது. அதில் இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடாக நீங்குது. இது புக் பேக் 1 மார்க் கொஷின். சல்ஃபைடு தாதுக்களை வெப்பப்படுத்தினா என்ன நீங்குது? சல்ஃபர் டை ஆக்சைடு நீங்கிறது. எனி சல்ஃபைடு, சரியா? அது ஈவன் ZnS கூட எடுத்துக்கலாம். ZnSஐ காற்று செலுத்தி வெப்பப்படுத்தினா அப்போது ஜிங்க் ஆக்சைடு கிடைக்கும் ப்ளஸ் SO2. அப்போது இங்கே பேலன்சிங்காக இது அங்கே பாருங்கள், ஆக்சிஜன் ரைட் சைடில் ஒற்றைப்படையில் இருக்குது, 3 ஆக்சிஜன், 2 1 3.
அப்போது நம்ம இந்த ஆக்சிஜனை ஈவன் பண்ணணும். ஈவன் நம்பர்னால் இங்கே 2 ஆகணும். அப்போ 2 போட்டிங்கன்னா இங்கே 2 போடணும். அப்போ இங்கே 2 போட்டினா இங்கே 2 சல்ஃபர் போடணும். இப்போது மொத்தமாக இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 4 ஆக்சிஜன், 6 இருக்குது. அப்போ 3 போடணும். இவ்வளோ தான் வினை. அடுத்தது இது 5வது பாடத்தில் வரக்கூடிய கொஷினு. அதாவது மாற்றியம் அப்படின்ற இடத்துல அயனி மாற்றியம், அயனைசேஷன் ஐசோமர். ஸோ இதில் CO NH3 5 டைம்ஸ் இருக்குது. SO4 Cl அப்படின்னு ஒரு மாற்றியமும், இன்னொன்று திரும்ப எழுதுகிறேன். CO NH3 5 டைம்ஸ் Cl SO4. இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு விஷயம், நம்ம அணைவு சேர்மங்கள் பாடத்தில் உங்களுக்கு விஷயம் புரியும். இப்போ ஒரே கலரு, இப்போ இந்த கலர் இருந்தால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் எழுதியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் CO இருக்குது, 5 அமோனியா 5 அமோனியா இருக்குது, ஒரு சல்ஃபேட்டு சல்ஃபேட்னா SO4 இருக்குது, ஒரு Cl இருக்குது. ஃபஸ்ட் அமைப்பில் Cl வெளியே இருக்குது, ரெண்டாவதில் உள்ளே இருக்குது. அப்போது அயனி மாற்றியம், அயனியாதல் மாற்றியம்னா ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கரைசனுள் வெவ்வேறு அயனிகளை தரும். இப்போ தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா இது Cl மைனஸ் தரும். அப்போ இப்படி ப்ளஸ்ன்னு பிரியும். இது பார்த்திங்கன்னா இது 2- சல்ஃபேட் அயனி ஆகும். அப்போ இந்த சேர்மம் 2+ அப்படின்ட்டு அயனி ஆகி வரும். அப்போ கரைசனுள் வெவ்வேறு அயனிகளை தருகின்றன அப்படின்னு சொல்லலாம். அல்லது இதை வேறு என்ன சொல்லலாம்னா, அந்த இது கவுண்ட்ரயான், வெளியே இருக்கிறது பேர் கவுண்ட்ரயான். அந்த கவுண்ட்ரயான் லிகாண்டா கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. So this type of isomerism arises due to exchange of counterion with coordination entities. That is the ligands in ligands தான் உள்ளே இருக்கவங்க கூட சொல்ல போகிறோம், அவங்களா கூட. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை ரெண்டுத்தையும் வேறுபடுத்துங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் சில்வர் நைட்ரேட்டை சேர்த்திங்கன்னா, அப்போது இந்த சில்வரும் இந்த சிஎல்லும் சேர்ந்து AgClன்னு வெண்ணிற வீழ்படிவை தரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். இதுவே இதுக்கு செகண்ட் ஒன்றுக்கு நீங்கள் AgNO3 சேர்த்திங்கன்னா வெண்ணிற வீழ்படிவு கிடைக்காது. ஏன்னா அங்கே வெளியே Cl இல்லை, அதனால் கிடைக்காது. இதுவே நீங்கள் பேரியம் குளோரைடு சேர்த்திங்கன்னா, BaCl2 சேர்த்திங்கன்னா, இந்த பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட்டுன்ற வெண்ணிற வீழ்படிவு தரும். சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் பேரியம் குளோரைடு சேர்த்திங்கன்னா அங்கே வெளியே சல்ஃபேட் இல்லை, அதனால் அது வெண்ணிற வீழ்படிவு தராது. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சல்ஃபேட்டாக கூட பேரியம் குளோரைடு சேர்த்திங்கன்னா வெண்ணிற வீழ்படிவு கிடைக்கும். குளோரைடாக கூட சில்வர் நைட்ரேட்டு சேர்த்திங்கன்னா சில்வர் குளோரைடு வெண்ணிற வீழ்படிவு தரும். அப்போ குளோரைடுக்கு சில்வர் நைட்ரேட்டு சேருங்க, வெளியே சல்ஃபேட் இருக்கிறதுக்கு பேரியம் குளோரைடு சேருங்க. ஏற்கனவே உனக்கு சல்ஃபேட்டுக்கான ஆய்வு சொல்லி கொடுத்துருப்பேன். சல்ஃபூரிக் அமிலத்தை கூட பேரியம் குளோரைடு சேர்த்தா பேரியம் சல்ஃபேட்டுன்ற வெண்ணிற வீழ்படிவு தருது. H2SO4 கூட BaCl2 சேர்த்தா BaSO4 + 2HClன்னு சொல்லியிருப்போம் பாருங்கள், வெண்ணிற வீழ்படிவு. அதுதான் சல்ஃபேட் வெளியே இருந்தால் பேரியம் குளோரைடு சேர்த்திங்கன்னா வெண்ணிற வீழ்படிவு கிடைக்கும். இன்னொன்றுக்கு குளோரின் இருக்கா, தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவு. குளோரைடு உப்பை 11th ப்ராக்டிக்கலில் படிச்சிருப்பீங்க. டெஸ்ட் ஃபார் ஹேலைட்ஸில் குளோரைடு அயனியாக கூட சில்வர் நைட்ரேட்டை சேர்த்திங்கன்னா அந்த சில்வர் அயனியாக கூட குளோரைடு சேர்ந்து தயிர் போன்ற கர்டி ஒயிட் AgCl ஒயிட் precipitate கிடைக்கும். இப்போ புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு அடுத்து சயனைடு வேதிக்கழுவுதல். சயனைடு வேதிக்கழுவுதலில் தாதுவை சயனைடோடைய நீர்க்கரைசலாக கூட சேர்த்து காற்று செலுத்தி கலக்கப்படும் போது அந்த தாதுவில் இருக்கும் அந்த உலோகம் சயனைடுடன் சேர்ந்து அந்த சயனைடு காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மத்தை உருவாக்குது. ஸோ இங்கே வினை எழுத போகிறோம் பாருங்கள். தங்கம் அந்த சயனைடு நீர்க்கரைசலாக கூட சேர்க்க போகிறேன். அதை கலக்கத்துக்கு நான் காற்று செலுத்துகிறேன். அப்போ எனக்கு அந்த AuCN ட்வைஸ் மைனஸ்னு கிடைக்குது ப்ளஸ் OH மைனஸ். ஸோ நான் இதை தான் அணைவு சேர்மம் அப்படின்னு சொல்கிறேன். உலோகம் அதோட கூட ஈனி அதுக்கடுத்து கிடைக்குது. உலோகமும் ஈனியும் ஒரு சதுர அடைப்புகளில் எழுதுறது தான் அணைவு அயனி, அணைவு கோலம், அணைவு உட்பொருள் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். கோஆர்டினேஷன் ஸ்பியர், அப்புறம் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பரு, சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸு, சார்ஜ் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இந்த கான்செப்ட் எல்லாம் மைண்டில் இருக்கணும். இது 5வது பாடத்தில், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 1வது பாடம். சரி, அப்போது வேதிக்கழுவுதல் சயனைடு லீச்சிங் அப்படின்ற கொஷினுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் இது. இப்போது இந்த தங்கத்தை நான் மேலே பெறணும், எனது இந்த தங்கம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த தங்க கரைசலை AuCN ட்வைஸை நீங்கள் ஜிங்க்கு சேர்த்திங்கன்னா, இது 1 மார்க் கொஷினில் இருக்குது. அந்த சில்வரு கோல்டெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க்கு சேர்த்து அப்போ இடப்பெயர்ச்சி வினை ஜிங்க் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இது இந்த இடத்துல போகணும். அப்போ இந்த AU இங்கே வரணும். அப்போது ZnCN 4 டைம்ஸ்னு ஒரு 2 மைனஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு கோல்டு வந்து ப்ரிசிபிடேட்டாக கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை பார்த்துங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த இப்போ இதனுடைய வேதிக்கழுவுதலுடைய தத்துவம் யாதுன்னு கூட கொஷின் வரலாம். நல்லா கவனிங்க. வேதிக்கழுவுதலுடைய தத்துவம், தாதுவை ஒரு குறிப்பிட்ட கரணி சேர்த்து வினைப்படுத்தும் போது, அதாவது அந்த தாதுவில் உள்ள உலோகம் கரையும் உப்புக்களாகவோ கரையும் அணைவு சேர்மங்களாகவோ மாறுகின்றன. அதில் உள்ள மாசுக்கள் வினை புரியாமல் கரையாமல் அடியில் தங்குகின்றன. அப்போது நீங்கள் அதை வடிகட்டினீங்கன்னா வடிநீரில் அந்த உலோகத்துடைய அயனிகள் சென்றுவிடும். அதில் கரையாமல் அடியில் தங்குது பாரு, அந்த மாசுவை நீக்கிடலாம். ஸோ இதுதான். அப்போ கழுவத்தோடைய நோக்கம் என்னென்னா அந்த மாசுக்களை நீக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த நீக்கின பிறகு அந்த கரைசலில் இருக்க பார்த்தியா எது அந்த உலோக அயனிகள், அதை வேறொரு உலோகம் ஜிங்க்கு சேர்த்து வினைப்படுத்தும் போது அது அந்த உலோக இடப்பெயர்ச்சி வினை நடந்து நமக்கு அந்த உலோகம் வந்து வீழ்படிவாக கிடைக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு 3 மார்க் கொஷினில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் 4வது பாடத்தில் பொட்டாசியம் டைக்ரோமேட் தயாரிப்பு. ஸோ 3 படிநிலைகளை கொண்டு இருக்குது. 1 மார்க்கில் கூட கேட்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் எதுலேருந்து தயாரிக்கிறோம்? குரோமைட் தாதுவிலிருந்து தயாரிக்கிறோம். குரோமைட் தாதுவிலிருந்து தயாரிக்கிறோம். குரோமைட் தாது வந்து FeO மற்றும் Cr2O3 இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது. அப்போது நல்லா பாருங்கள். இப்போ ஃபார்முலா எப்படின்னா ஒரு Fe இருக்குது, 2 Cr இருக்குது, மொத்தமாக 4 ஆக்சிஜன் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது யாராக கூட சேர்த்து வெப்பப்படுத்த போகிறோம்? சோடியம் கார்பனேட் சேர்த்து வெப்பப்படுத்த போகிறோம் காற்று செலுத்தி. அப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். சரியா? ஸோ அப்போது குரோமேட் தாது சோடா சாம்பல், அதாவது சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சோடியம் கார்பனேட்டு Na2CO3 அப்புறமா இதை வெப்பப்படுத்துக்கு, அதாவது காற்று செலுத்தி வெப்பப்படுத்துகிறோம். வறுத்தல் தான்
அப்போ நமக்கு சோடியம் குரோமேட் கிடைக்குது Na2CrO4 அந்த ப்ளஸ் FeOன்ற இங்கே எழுதியிருக்கேன்ல இந்த FeO வந்து ஆக்சிடேஷன் ஆகிட்டு அது Fe2O3 மாறியிருக்கு ப்ளஸ் அந்த கார்பனேட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு நீங்கியிருக்கு அந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். இப்போது இந்த கிடைச்ச அந்த Na2CO3 அமிலம் சேர்த்தோம்னா ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் Na2CrO4 கூட H2SO4 சேர்த்தோம்னா டைக்ரோமேட் கிடைக்குது Na2Cr2O7 ப்ளஸ் Na2SO4. இதை வந்து இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த செகண்ட் ஸ்டெப்பை. ஸோ Na2CrO4 Na2CrO4 இதுக்கு நான் சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 சேர்த்தால் Na2CrO7 கிடைக்குது. ஒரு ஓவை நிறுத்தி வச்சிட்றேன். Na2CrO8 வரும், அதில் ஒரு ஓ நிறுத்திடுறேன். அப்போ Na2CrO7 கிடைக்குது. இந்த H2 இதுவும் சேர்ந்து H2O போகும். அப்போ கடைசியாக இந்த சோடியமும் இந்த சல்ஃபேட்டும் சேர்ந்து சோடியம் சல்ஃபேட். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி தான் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அடுத்தது இந்த சோடியம் டைக்ரோமேட் கிடைக்கிற சோடியம் டைக்ரோமேட்டை விட பொட்டாசியம் குளோரைடு சேர்த்தா அந்த Naக்கு பதிலாக K மாறணும், சப்ஸ்டிட் ஆகணும். அப்போது K2Cr2O7 NaClயும் கிடைக்குது. வினையை சமன்படுத்திக்கணும். 2 இருக்கிறதுனால 2 போட்டுக்குவோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான ஈக்குவேஷன், பட் இம்பார்ட்டண்ட்டும் கூட. வீக்கர் படிக்க முடியாது, நல்லா படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக தரவாக எழுதுங்க. அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பு. பொட்டாசியம் டைக்ரோமேட்டை படிச்சுட்டேன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை படிக்கலன்னு சொல்லாதீங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு 1 மார்க் கூட கேட்கலாம். பைரோலூசைட் தாதுலேருந்து தயாரிக்கிறோம். இப்போ பைரோலூசைட் தாதுனா என்னதுன்னா MnO2. அப்போ ஸ்டெப் 1 அதாவது மாங்கனஸ் டை ஆக்சைடை இருந்து மேங்கனேட்டை தயாரிக்கிறோம், பொட்டாசியம் மேங்கனேட்டை தயாரிக்கிறோம். இதுதான் ஸ்டெப் 1. அப்போது அதுக்கான வினை ஸோ இங்கே இருக்குது. யாராக கூட சேர்க்குறீங்க, அங்கே வந்து சோடா சாம்பல், அதாவது சோடியம் கார்பனேட்டை காற்றாக கூட செலுத்தி வெப்பப்படுத்தணும். இதை குரோமைட்டு தாதுவை Na2CO3 ஆக்சிஜன் சேர்த்து வினைப்படுத்தணும். இங்கே வந்து KOH ஆக்சிஜன் சேர்த்து வினைப்படுத்துகிறோம். அப்போது நமக்கு K2MnO4 கிடைக்குது. இதுக்கு பேர் தான் K2MnO4க்கு பேர் பொட்டாசியம் மேங்கனேட். ஈஸியான ஈக்குவேஷன் தான், அதனால் எழுதிடலாம். இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பெர்மாங்கனேட்டாக மாற்றுறோம். பொட்டாசியம் மேங்கனேட்டை ஸோ செகண்ட் ஸ்டெப் பொட்டாசியம் மேங்கனேட்டை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக மாற்றுறோம். அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. எலக்ட்ரோலைசிஸ், அதாவது மின்னார் பகுப்பு முறை இருக்குது, இல்லை வேதி முறை இருக்குது. வேதி முறையில் நான் குளோரினை சேர்த்துருக்கேன். அப்போது மேங்கனேட்டில் வந்து 6+ இருக்குது, 6+லேருந்து 7+க்கு போகணும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன் நான். குளோரின் வந்து ஆக்சினேற்றும் கரணி. ஹாலஜன்கள் பொதுவாக ஆக்சினேற்றும் கரணி. அதில் சிறந்த ஆக்சினேட்டர் வந்து ஃப்ளூரின். புக் பேக் கொஷின் கூட இருக்கும். பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அமாங் ஹாலஜன்னா ஃப்ளூரின் இருக்கும். இங்கே நான் குளோரினை பயன்படுத்தியிருக்கேன். ஆக்சுவலாக இது புக்கில் அயானிக்காக இருக்கும். அப்போ நான் அயானிக் மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த K2MnO4 நீங்கள் அயானிக்காக மாற்றினீங்கன்னா K இல்லாமல் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க அப்படின்னா MnO4 2- எழுதுவோம். ஏன்னா இங்கே பொட்டாசியம் 2 இருக்குது. அப்போது 2K+ போயிடும். அப்போது மிச்சம் இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் மேங்கனேட் அயனி. அப்போது புக்கில் மேங்கனேட் அயனி தான் கொடுத்துருப்பான், MnO4 2-. இதை நம்ம குளோரினாக கூட சேர்க்குறோம்.
அப்படின்னா நம்ம 2 மேக்னெட் எடுத்துக்கணும். MnO4 2-. ஓகே. குளோரின் யாராக கூட வினை புரிய வைக்கிறீங்க? குளோரினை கூட வைக்கலாம். இந்த 2 மேக்னெட் அயனி, இது ஒரு மேக்னெட் அயனி, இது ஒரு மேக்னெட் அயனியை யாராக கூட குளோரினாக கூட வினை புரிய வைக்கிறீங்க. இப்போது பர்மாங்கனேட்னா KMnO4, அப்போ K ப்ளஸ்ஸு MnO4 மைனஸ் MnO4 மைனஸ். இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொன்னல்லவா குளோரின்னு. அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா மற்றது ஆக்சிடைஸ் பண்ண தரக்கு தானே ஒடுக்கம் அடையணும். ஒடுக்குனா எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளுதல். அப்போது இங்கே மேங்கனேட் வந்து பர்மாங்கனேட்டை மாறும்போது ஒரு சார்ஜ் குறையுது, அவ்வளோதான். அப்போது இது வந்து MnO4 மைனஸாக மாறுது, MnO4 மைனஸாக மாறுது. ப்ளஸ் அந்த குளோரின் நல்லா எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு Cl மைனஸாக போகும். அப்போ இது வந்து இவங்ககிட்டருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு இவங்ககிட்டருந்து இவன் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு 2 Cl மைனஸு போகும். இந்த வீடியோவை பார்த்துட்டு புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈக்குவேஷன். சரியா? நான் அப்படி அயானிக்காக கொடுக்கல, நான் இப்படியே கொடுத்துட்டேன். டோட்டல் ஈக்குவேஷனாக இப்படி எழுதினாலும் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து கடைசி கொஷின். பேயர் கரணினா என்ன? 1 மார்க்கில் வரும். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கூட வரும், 11th இருக்குது. கோல்டு அல்கலின் KMnO4 சொல்யூஷன். கோல்டு அல்கலின் KMnO4 சொல்யூஷன், நீர்த்த காரம் கலந்த KMnO4 உடைய நீர்க்கரைசல். இது எதுக்கு பயன்படுகிறதுனா, அந்த கரிம சேர்மங்களில் உள்ள நிறைவுறாத்தன்மையை, நான் இங்கே ஹைட்ரோ கார்பன்களில் கொடுத்துருக்கேன். கரிம சேர்மம், கார்பன் சேர்மங்கள் தான் கரிம சேர்மங்கள். ஹைட்ரோ கார்பனில் இருக்கிற நிறைவுறாத்தன்மை, கார்பன் கார்பன் ரெட்டை பிணைப்பு இருக்கா அப்படின்னா அந்த நிறைவுறாத்தன்மையை கண்டறிய பயன்படுகிறது. நம்ம +2 ஆர்கானிக் ப்ராக்டிக்கலில் கூட பார்த்துருப்போம். சின்ன மால்டிகைட், சின்ன மிக் அமிலம், இதுவாக கூட நீங்கள் இந்த பேயர் காரணி காரம் கலந்த KMnO4 நீர்க்கரைசலை சேர்த்திங்கன்னா அந்த KMnO4 இளஞ்சிவப்பு நிறம் மறைகிறதுன்னு படிச்சிருப்போம். அப்போ மறையறதுக்கு காரணம் அது ஆக்சினேற்றம் வினை நடத்தும். ஸோ அந்த விஷயந்தான் இங்கே டபுள் பாண்ட் பிரேக்கப் ஆகும், சிங்கிள் பாண்டாக மாறும். ஸோ அங்கே பார்த்தோம்னா எத்திலீனா கூட எத்திலீன் சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்தா நமக்கு எத்திலீன் கிளைக்கால் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வினையை எழுதணும்னா நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH2, இதுவாக கூட நம்ம சேர்க்கக்கூடியது ஆக்சிஜனு, அதாவது ஆக்சினேற்றம் கரணி ப்ளஸ் HOH நீர். ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, 2 OH இருக்குது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல பாண்டு பிரேக் பண்ணிவிட்டு, சரியா? ஸோ ஒரு OH இங்கே சேர்ப்போம், இன்னொரு OH இங்கே சேர்ப்போம். அப்போது நமக்கு கிடைக்கிற அந்த விளைபொருள் வந்து CH2OH, CH2OH. செகண்ட் வால்யூமில் நம்ம இப்படி தான் எழுதியிருப்போம் எத்திலீன் கிளைக்கால். இப்போ நான் இங்கே டைப் பண்ணும்போது நேர் வடிவத்தில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரியா? OH CH2 CH2OH அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வால்யூமில் 30 இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் வடிவிலான கொஷின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து ஒரு 5 வினாக்கள் எதிர்பார்க்குறோம். இதை தவிர கூடுதலாக அடிஷ்னலாக வேறு சில சொல்லியிருக்கேன். ஸோ படித்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.